எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்களை வாழ வைத்து உயர்த்துவதாக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். இந்த உலகத்தில் வாழும்போது சிலர் சொல்வார்கள், எனக்கு எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் தேவையில்லை, எனக்கு எந்த மனிதனும் எனக்கு துணையாக இருக்க வேண்டாம், எந்த மனிதனும் எனக்கு உதவியாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி மனிதர்களை புறக்கணித்து தனக்கு இருக்கிற பலத்தை நம்பியே சிலர் வாழ்வார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியில வாழ்கிற நாட்கள் நமக்கு மனுஷ தயவு அதிகமாய் தேவைப்படுகிறது. மனுஷனுடைய கண்கள் நமக்கு தயவு அதிகமாய் தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் நாம் அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு மனுஷ தயவு தேவைப்பட்டது போல நமக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு மனுஷனுடைய தயவு நிச்சயம் தேவைப்படும். ஆனால் வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது பாருங்கள், தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாகவும் கிடைக்குமாம், மனுஷனுக்கு முன்பாகவும் கிடைக்குமாம். தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் நமக்கு ஆசீர்வாதங்களும் சமாதானமும் தயையும் தேவைப்படுகிறது என்று சொன்னால், நீங்களும் நானும் சார்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதே அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் 3வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லி. கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகக்கூடாது. இன்றைக்கு எல்லாம் வாழ்கிற அநேகர் சொல்லுகிற வார்த்தை, கிருபை இருந்தால் போதும், கிருபை 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 என்று சொல்லி கிருபையை ஏலம் விட்டு கிருபையை விற்று சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. பிரியமானவர்களே, கிருபையும் வேண்டும், சத்தியமும் வேண்டும். கிருபை என்பது எதற்கு அடையாளம்? தகுதி இல்லாதவன் மேல் காண்பிக்கிற ஒரு தயவுதான் கிருபை. ஆனால் சத்திய வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும் போதுதான் நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கிருபையின் உபதேசங்கள் எப்படி வருகிறது தெரியுமா? நீ எந்த பாவத்தையும் செய்யலாம், நீ எதையும் செய்யலாம், நீ குடிக்கலாம், நீ என்ன பாவம் வேண்டுமானாலும் நீ சொல்லலாம், கர்த்தர் உனக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்கிற உபதேசம் பூமியில் அங்கும் இங்குமாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சத்தியத்தை விட்டு விட்டார்கள். ஆனால் சத்தியம் தேவை, கண்டிப்பு தேவை. எது நமக்கு தேவையோ, நமக்கு நேர்த்தியாய் நடக்கக்கூடிய வழி காண்பிக்கிற, நம்மை சீர்படுத்துகிற வார்த்தைகள் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, கிருபையும் வேண்டும், சத்தியமும் வேண்டும். ரெண்டையும் நாம் ஏற்றுக்கொள்வோம், ரெண்டையும் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். அப்படி சுதந்திரிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கர்த்தர் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் ஆண்டவரே, அப்பா சோதரம் ஆண்டவரே, தயையும் நற்புத்தியையும் பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கிருபை தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உன்னதமான தேவனுடைய பேலன் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி கனப்படுத்தட்டும். ஆண்டவரே, கிருபையையும் சத்தியத்தையும் அவர் சார்ந்து கொள்ள உதவித்தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.